Hello students, welcome to AYM Meditech. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து பைனரி அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்ல, ஓகேவா? இப்போ இந்த வீடியோல வந்து ஆக்டல் அடிஷன், ஓகேவா? அடுத்தது ஆக்டல் சப்ட்ராக்ஷன், ஆக்டல் மல்டிப்ளிகேஷன் வந்து பார்ப்போம், ஓகேவா? இப்போ ஆக்டல்னா பேஸ் வேல்யூ என்னது 8, ஓகேவா? அதாவது 1 to 7, ஓகேவா? 1 ல இருந்து 7 வரைக்கும் வேல்யூ இருக்கும், ஓகேவா? ஆக்டலுக்கு இது வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு மேலே போனால் நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் இருக்குது 5, 7, 9, ஓகேவா? இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம எப்படி ஆக்டல்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இதோட பொசிஷன் எது? 0th பொசிஷன், இதோட பொசிஷன் 1, இதோட பொசிஷன் 2. அப்போ எப்படி எழுதணும்? 9 into 8 power 0 and plus 7 into 8 power 1, ஓகேவா? and plus 5 into 8 power 2, ஓகேவா? இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ எப்படி ரெப்ரசன்ட் பண்ண பார்த்தோம்ல, இப்போ இது எப்படி இதே மாதிரி ஒரு ரெண்டு நம்பர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம், ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2, 4, 3 and 57, ஓகேவா? இப்போ இந்த ஆக்டல் வந்து விட்டுருங்க, ஓகேவா? இதை ஒரு நார்மல் டெசிமல் வேல்யூவை கன்சிடர் பண்ணி இது எப்படி ஆட் பண்ணுவீங்க? 3 + 7 10 வரும், இங்கே 0 அண்ட் இங்கே 1, ஓகேவா? அண்ட் 4 + 5 9 + 1 10, அப்போ இங்கே 0 அண்ட் 1, 1 + 2 ஆப்வியஸாக 3, ஓகேவா? இப்போ 300 வந்துச்சா? இதான் வந்து ஒரு நார்மல் டெசிமல் அடிஷன், ஓகேவா? நம்ம 3 + 7 ஆட் பண்ணும்போது 10ன்னு வந்து வேல்யூ வந்தது, ஓகேவா? நம்ம ஏன் இங்கே 10ன்னு போடாமல் வெறும் 0 மட்டும் போட்டு இங்கே மேலே ஏன் 1ன்னு போடுறோம்? அது ஏன் தெரியுமா? இதோட பேர் வந்து கேரி, ஓகேவா? இந்த வேல்யூ பேர் வந்து சம்னு சொல்லுவாங்க. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி இப்போ 4 + 2னா இதுக்கு வர ஆன்சர் வந்து சம்மு, ஓகேவா? சம்முன்னு சொல்லுவாங்க. இப்போ 3 + 7 ஆட் பண்ணும்போது வர வேல்யூ வந்து 10ன்னு வருது, ஓகேவா? 10 நம்ம அப்படியே எழுத முடியாது இந்த இடத்துல. அப்போ 0 தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஓகேவா? இப்படி ரெண்டு வேல்யூ வந்துச்சுன்னா அதை ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த லாஸ்ட் வேல்யூ வந்து சம்மு, ஓகேவா? இந்த வேல்யூ வந்து கேரி, ஓகேவா? அதாவது கேரினா மறுபடியும் அடுத்த நம்பர்ல வந்து ஆட் ஆகி வரும், ஓகேவா? இதில் வராத அடுத்த நம்பர்ல வந்து ஆட் ஆகி வரும், ஓகேவா? இன்னொரு சொல்கிறேன், இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது 2 டிஜிட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா ரைட் மோஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, அது வந்து சம்மு, ஓகேவா? லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட் வந்து கேரி, ஓகேவா? இந்த கேரியை அடுத்த நம்பரோட ஆட் பண்ணி அப்புறமா அதோட ரிசல்ட் வரும். அதுலேயும் 2 பிட் வேல்யூ வந்துச்சுன்னா அதை ரெண்டாக பிரிச்சு ஒன்று வந்து சம்மு, ஒன்று வந்து கேரி, ஓகேவா? மறுபடியும் அதை ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கொடுப்போம், ஓகேவா? இதான் வந்து ஒரு டெசிமல் அடிஷன், ஓகேவா? இப்போ இது ஆக்டல் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ அதே 2, 4, 3 + 5, 7, ஓகே. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. நம்ம இதோட பொசிஷன் அது அந்த பைனரி அடிஷன் பண்ணால அதே கான்செப்ட் தான். இதோட பொசிஷன் அது 0th பொசிஷன், இதோட பொசிஷன் 1, இதோட பொசிஷன் 2, ஓகேவா? அந்த பைனரி இருக்கிறதுனால 3 × 2 power 0 போட்டோம், அதாவது பேஸ் வேல்யூ வந்து 2 யூஸ் பண்ணணும். இங்கே ஆக்டல் இருக்கிறதுனால 8 யூஸ் பண்ணணும், அவ்வளோதான், ஓகே. ஓகே, இப்போ பைனரி அடிஷன் பண்ண அதே கான்செப்டை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 8 பவர் வேல்யூ எடுத்துருங்க. 3 + 7 10 வரும், ஓகேவா? இப்போ 8 பவர் வேல்யூ எடுத்துருங்க. 10 × 8 power 0, ஓகேவா? இப்போ நம்ம பைனரியோட பேஸ் வேல்யூ வந்து 2வா? இந்த மாதிரி ஒரு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது சப்போஸ் 2 வந்துச்சு, இல்லைனா 2 விட அதிகமாக வேல்யூ வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 2 + 0 போட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 power 0 போடுவோமா? இந்த 2 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோமா? அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுவோமா? அதே கான்செப்ட் இங்கேயும், ஓகேவா? இங்கே எப்படி 2 கூட 0 ஆட் பண்ணுவோம், அதே மாதிரி இங்கே வந்து 8 கூட என்ன ஆட் பண்ணால் 10 வரும் அப்படின்றத பார்க்குறோம், ஓகேவா? இப்போ இதை வந்து 8 + சம்திங் அப்படின்னு பிரிக்கணும், ஓகேவா? இப்போ இது 8 + இங்கே ஒரு வேல்யூ போடணும், ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 8 power 0, ஓகேவா? இப்போ ஒரு நம்பரை வந்து பிரிக்கும் போது அதோட பேஸ் வேல்யூ வச்சு தான் அதுக்கப்புறமா தான் அது பக்கத்தில் போடணும், ஓகேவா? இப்போ 10ன்னு இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து 8 போட்டுக்கணும், ஓகேவா? பேஸ் வேல்யூ வந்து 8, அந்த 8 போட்டுட்டு அது கூட என்ன ஆட் பண்ணால் 10 வரும்னு பார்க்கணும். அப்போ 2, ஓகேவா? 2 போட்டால் 8 + 2 10 வந்துருச்சு ஆன்சர். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண 8 power 0 கூட. இப்போ இந்த இடத்துல 10 இல்லாமல் 20 இருக்கு, ஓகேவா? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 8 போடணும் அண்ட் ப்ளஸ் மறுபடியும் 8, இதோட வேல்யூ வந்து 16 வருமா? பேலன்ஸ் வந்து 4, அப்போ +4, ஓகேவா? இப்போ 4 வந்து 8 வேல்யூவோட சின்னது, 8ன்ற பேஸ் வேல்யூவோட சின்னது, ஸோ அதை போட்டுக்கலாம். யூஸ் பண்ணிக்கிறதுனா ப்ராப்ளம் இல்லை,
ஓகேவா. இப்போ 20 வரும்போது 8 + 8 இந்த மாதிரி அதோட பேஸ் வேல்யூ வச்சு மட்டும் தான் பிரிக்கணும். அதோட பேஸ் வேல்யூ அதோட லெஸர் வேல்யூஸ் இதை மட்டும் வச்சு தான் பிரிக்கணும். ஓகேவா. ஓகே, இப்போ இந்த 8 + 2 போட்டாச்சு. இப்போ இந்த 8 × 0 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 8 × 8 × 0 and plus 2 × 8 × 0. ஓகேவா. அடுத்து இங்க வந்து 8 × 1 இருக்கு, இங்க 8 × 0 இருக்கு. பேஸ் வேல்யூ சேமா இருந்தா மல்டிப்ளிகேஷன் பேஸ் வேல்யூ சேமா இருந்தா பவர் வேல்யூ ஆட் பண்ணலாம். அப்போ இங்க வந்து 1 × 8 × 1 வரும். ஓகேவா. and plus 2 × 8 × 0. ஓகேவா. இப்போ இந்த ஃபார்முலா எடுத்துட்டு வந்தாச்சா, இந்த ஃபார்முலா எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க போடணும். இப்போ 0th பொசிஷன்ல இருக்கிறத 0th பொசிஷன்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறத இந்த இடத்துல போடுங்க. இது கூட போட்டு அப்புறமா இதை ஆட் பண்ணி தனியாக எழுதுங்க. ஓகேவா. இப்போ 0th பொசிஷன்ல என்ன இருக்கு, 2 × 8 × 0. 2 × 8 × 0. ஓகேவா. அடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் 1 × 8 × 1. 1 × 8 × 1. ஓகேவா. இப்போ இந்த 0th பொசிஷன் காலம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த பொசிஷன். ஓகேவா. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 1 + 4 5. அப்போ 5 + 5 வந்து மறுபடியும் 10. ஓகேவா. மறுபடியும் 10 வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ 10ம் இதே கான்செப்ட் தான். ஓகேவா. இதை ஆட் பண்ணா 10 தான் வருது, இதை ஆட் பண்ணா 10 தான் வருது. இங்க வந்து 10 × 8 × 1 வந்து இங்க 8 × 0 வருது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா. இப்போ இதே மாதிரி இதை பிரிக்கும் போது என்ன வரும், 1 × இங்க 0th பொசிஷன் வந்து ஒரு பொசிஷன் அஹெடா இருக்கு. ஸோ இங்க 2 வரும் அண்ட் பிளஸ் 0th பொசிஷன்ல 2 வரும். ஓகேவா. 2 × 8 × 1. ஓகேவா. இப்போ இதோட அவுட்புட் இப்படி தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எழுதுங்க. ஓகேவா. அடுத்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறத இந்த பவர்ல எழுதுங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, 2 × 8 × 1. இங்க பிளஸ் 2 × 8 × 1. ஓகேவா. இப்போ செகண்ட் பொசிஷன்ல இருக்கு 1 × 8 × 2. அப்போ இங்க எழுதிக்கிறேன் 1 × 8 × 2. ஓகேவா. இப்போ இது ரெண்டு காலம் முடிச்சாச்சு. 0th பொசிஷன் காலம் முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் பொசிஷன் காலமும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷன்ல 2 + 1 என்னது 3. 3 × 8 × 2. இப்போ 3 வந்து 8 விட சின்னதா பெருசா, 8 வந்து 3 விட பெருசு. ஓகேவா. அப்போ 3 வந்து 8 கம்மியா இருக்கிறதுனால ப்ராப்ளமே இல்லை, நம்ம அப்படியே டைரக்டா எழுதிடலாம். 3 × 8 × 2 +. ஓகேவா. இப்போ இந்த நார்மல் டெசிமல் அடிஷன்ல பார்க்கும்போது 300 வந்துச்சா, ஆனா ஆக்டல்ல பார்க்கும்போது 322. ஓகேவா. இந்த வேல்யூ வந்து வருது. ஓகேவா. டெசிமல் ஆட் பண்ணும்போது 300ன்ற வேல்யூ, அதே ஆக்டல் அடிஷன்ல பண்ணும்போது 322ன்ற வேல்யூ வருது. ஓகேவா. கொஞ்சம் நம்புறேன். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை போட்டு பாருங்க, கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். எதனா டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு சம்மும் பாருங்க, இந்த ரெண்டு சம்மும் ஹோம்வொர்க் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. இது ரெண்டுத்தையும் ஆக்டல் அடிஷன் பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் ஆக்டல் அடிஷன் போட்டு வேல்யூ போடுங்க. ஈஸியான மெத்தட் தான், புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுக்க நம்புறேன். எதனா டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை. அண்ட் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.